அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நீங்க ஒரு விசாரணைக்காக தான் ஆஜராகிறீங்க. ஆனா இவ்வளவு பாதுகாப்பு எதுக்காக? இன்னொரு நாம் தமிழர் தொண்டர்கள் அதிகமா அங்க குவிஞ்சிட்டு வரதா சொல்றாங்க. இல்ல, போன முறையும் இதை விட அதிகமா, நாங்க போனதை விட அவங்க அதிகமா குவிச்சிருந்தாங்க. அது வழக்கமா குவிக்கிறது தான். காவல்துறை வந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறத நீங்க கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இதுல அரசியல் அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு கேள்வியை கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அரசியல் தான், அழுத்தம் தான், வேற இதுல ஒன்றும் இல்லையே. இது ஒண்ணுமே இல்லாத வழக்கு. இது இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதே நான் தான். ரொம்ப நாளா அது ஒரே துயரமா இருக்குதுங்க, விசாரிச்சு முடிச்சு விடுங்கன்ட்டு. அவங்க திருப்பியும் ஒரு தடவை விசாரிங்கன்னு, அது உங்களுக்கு தெரியும் தானே. இது முற்றுப்பட்டுட்டா என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இது இருக்கிற வரை தான் இழுத்து இப்படியே இப்போ இவ்வளவு நேரம் பாருங்க, காலையில் பேசி மதியம் பேசி அப்படியே ஒரு அசிங்கப்படுத்திட்டு இருக்கலாம்னு. இது தொடர்பான அமைச்சர் சேகர் பாபு சொல்லும்போது தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது, சாத்தான்களின் ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதுலேருந்து பொதுவாக பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐயா அறநிலைத்துறை அமைச்சருடைய கருத்து என்ன? கள்ளச்சாராயம் குடிச்சாங்க, விற்று 62 பேரை கொண்டுட்டாங்க, கைது பண்ணிங்க. 90 நாள் வெளியில் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சிருக்கான்ல, காய்ச்சிருக்கானா இல்லையா சொல்லுங்க? மறுபடியும் காய்ச்சிருக்காருல்ல. இது என்ன ஆட்சி? இதுதான் சட்டத்தின் ஆட்சியா இல்லை சாத்தான்களின் ஆட்சியா? முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறி கொடுத்துட்டீங்க, 10 லட்சம் கொடுத்து சரி பண்ணீங்க. அப்புறம் அவன் திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சிருக்கானே, அதே நபரு. அப்ப எந்த துணிவில் காய்ச்சிராமே? அப்ப பயமே இல்லை. அப்ப இது சட்டத்தின் ஆட்சி இல்லை, சாத்தான்களின் ஆட்சி தான். சட்டத்தின் ஆட்சின்னா தினம் பள்ளிக்கூடத்தில் தினம் பாலியல் குற்றச்சாட்டுகள், பிள்ளைகள் பாழாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அதுக்கு நீங்க பாத்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில் நிகழ்ந்துருக்குது. அது ஒண்ணுமே இல்லை. சிசிடிவி கருவியில் பதிவானது தான். எல்லாம் பதிவாகி எவ்வளவு வந்துச்சுன்னு, எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும். எங்க சட்டத்தின் ஆட்சி இருக்குது? இங்க தமிழகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற நீங்க காலையில செய்தியாளர் சந்திப்புல பேசின பேச்சு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்க விதமாக. சர்ச்சை என்ன? அதாவது பெண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டனா அப்படின்னு. இப்ப நீங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு? விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தாதான், வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம். நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. 15 வருஷமா நீங்க இங்க பாருங்க, 15 வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே, என் குடும்பத்தை, என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்றீங்க. எங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளை அவ என்ன சொல்றானே நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க. நான் இந்த இடத்துல அரசியல இவ்வளவு உயரமா இல்லாம என்னை பார்த்து பயமில்லைன்னா விடுவியா? நீ இவ்வளவு பேசுவியா? நான் சாதாரண சினிமா இயக்குனர், திரைப்பட இயக்குனர். எனக்கு மார்க்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, படம் இல்லை. பேசுவாளா அவ பேசுவாளா, நீ பேசுவியா? நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் காட்டுது. நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிற, அச்சப்படுற, நடுக்க வருது. அதனால இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுற. வீரன்னா நேருக்கு நேரம் பொண்ணு, பொம்பளைக்கு பின்னாடி போய் நிக்க விடுது. பெரியாரை பத்தி நான் பேசுனா நீ பெரியாரை புகழ்ந்து பேசு. பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை சரி பண்ணு. அவ தப்பா பேசுறா, பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒண்ணு இல்லை, உனக்கு ஒண்ணு இல்லை. ஆவுன்னா இந்த அவதூறு, இந்த கேவலம், இந்த வாடகை வாயை வச்சு விசாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க. அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு சம்பளம் மாசம். வேற பெரியார் பத்தி பேசுறதோட பின்விளைவு தான் இது நினைக்கிறீங்க? பல நேரங்களில் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்கங்க. இப்ப போனாலும் வச்சுக்கோங்க, சரியா 26 தேர்தலில் மறுபடியும் கூட்டி வருவாங்க. இந்த துயரத்துக்கு தான் வழக்க போட்டு இது முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன். ஆனா அது சரியா வரல. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அதுல அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்குது. அதனாலதான் உச்சநீதிமன்றம் போயிருக்கு இப்ப வழக்கு. உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த காவல் ஆய்வாளர் மீது நீதிமன்றம் பிடியாணை கொடுத்திருக்காரு. ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்றாரா இல்லை எப்படி? அதான் இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரிகமானது. எங்க வீட்டில் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச்சரியா இருப்பாங்க. எல்லாம் இன்னொருடைய வளர்ப்புகள். நீங்க சொன்னீங்கன்னா வாங்கன்னா வந்திருப்பாங்க. அடிச்சு இழுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் அப்படி இல்லைன்னா என் வீட்டில் வந்து வேலை செய்ய முடியுமா? அவங்க ஒருத்தர் அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டார். அப்படி ஒருத்தர் அவரை போய் அடிச்சு இழுத்துருப்பவர் வாங்கன்னா வந்து உட்கார்ந்துருப்பாரு. அவர் மீது வேற ஏதாவது நீதிமன்றம் மூலியமாவோ இல்ல மனித உரிமை ஆணையம் மூலியமா அவர் மீது ஏதாவது நம்ம சார்பா ஏதாவது புகார், அதெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை
இதுவே எனக்கு வேலை இல்லைல்ல, உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய வேலை இருக்குது. இது போகிற போக்கில் கடந்து போகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.